எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கதோட ஹெட்டிங் ஏசி. ஒரு வீட்டில் ஒரு ஃபேன் வச்சுருந்தாங்க. வெயில் காலத்தில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் ஆரம்பிச்சுதான். குளு குளுன்னு ஃபேனு நல்லா காத்தடிச்சுதான். இந்த ஃபேன் இருக்கிறதுனால எப்படி இருக்கு பார்த்தியா, குளு குளுன்னு ஏசி போட்டால் மாதிரி ஓட்டு ஃபேனுன்னு எல்லாருமே பெருமையாக அந்த ஃபேனை சொல்லிட்டு போகிறாங்க. அந்த ஃபேன் எல்லாருக்கிட்டையுமே சொன்னிச்சான். லைட்டு அதை போட செவுடு அதை போட சொன்னிச்சான். இது பார்த்தியா, நான் தான் எப்போ ஆனாலும் நான் தான் மக்களுக்கு தேவை, அதனால நான் தான் உலகத்தில் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. போக போக ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சான். அப்போதைக்கு அந்த ஃபேனு நெருப்பாட்டம் வந்துச்சா காற்று. இந்த ஃபேனை ஏன் தான் வாங்கி போட்டோம், நெருப்பாட்டம் அவங்க ஃபேனை ஆஃப் பண்ணுங்க ஃபேன் ஆஃப் பண்ணுங்கன்னு வீடு ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணவொடனே சரி போய் ஏசியை வாங்கிட்டு வருவோன்னு போய் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்தோடனே அந்த ஏசியிலேருந்து காற்று குளு குளுன்னு வந்துச்சான். எல்லாருமே இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்கு இந்த வெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாங்க. இந்த ஃபேனு அந்த ஏசிக்கிட்ட சொன்னிச்சான், இத்தனை நாளாக நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னோட பெரிய ஆள் இருப்பாங்கன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது அப்படின்னு சொன்னிச்சான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே நம்ம பெரிய ஆளாக இருப்போம், ஆனால் ஒரு நாள் நம்மளோட பெரிய ஆள் வருவாங்க இல்லையா, அதனால் நம்ம தான் உலகத்தில் பெரிய ஆள், நம்ம தான் வீரசாலின்னு எப்போவுமே நினைச்சிடக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு அப்படியே பை பாய்.